காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை ராஜா மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? காலையில எந்திரிச்ச உடனே வேலை செய்ய நிறைய எனர்ஜி தேவை, நிறைய கேலரிஸும் தேவை. அதனால தான் காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்ல ஹெல்த்தியா சாப்பிட்டோம்னா நாள் முழுக்க நல்ல சுறுசுறுப்பா, எனர்ஜெட்டிக்கா, டயர்ட் ஆகாம நல்ல பிரிஸ்கா ஃபீல் பண்ணுவோம். அப்படின்றதுனால காலை உணவுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்க. அதே இரவு உணவு பார்த்தீங்கன்னா லைட்டா தான் சாப்பிடணும், பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, நைட்ல வந்து நமக்கு நிறைய எனர்ஜியே தேவையில்லை. ஏன்னா நம்ம படுத்து தூங்க தான் போறோம். மோஸ்ட்டாக நம்ம நைட்டு சாப்பிட்ற ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ராலில் தான் கன்வெர்ட் ஆகுது. ஹார்ட் அட்டாக், ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் இது வரக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. நம்ம ஹை ஃபுட்ஸில் கடந்த 5 வருஷமாக புட்டு வந்து நிறையவே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வெரைட்டிஸ்லையும் மாப்பிள்ளை சம்பா, தூய மல்லி, கருங்குருவை, காட்டு யானம், பூங்கார் அரிசி, இந்த மாதிரி ஒவ்வொரு பாரம்பரிய அரிசிலையும் ஒவ்வொரு மருத்துவ பயன் இருக்குது. அதனால நம்ம மோர் தென் 10 வெரைட்டிஸ் ஆஃப் புட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டு தான் நம்ம வறுப்போம். நம்ம ஸ்பெஷாலிட்டியே இந்த தேங்காய் ஃப்ளேவர் தான். ஈர அரிசியோட தேங்காய் மிக்ஸ் பண்ணி வறுக்கும் போது செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். பாரம்பரிய அரிசிகளை நம்ம டயட்ல ஆட் பண்றது இது ஒரு ஈஸியஸ்ட் ஆப்ஷன். இப்ப மாப்பிள்ளை சம்பா நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புட்டு வகையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய நரம்பு மண்டலம், அதாவது நர்வ் ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக புட்டு வந்து வாரத்தில் 2 முறையாவது உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டின்னரை வந்து 6 மணிக்குள்ளேயே முடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் நைட் ரொம்ப நேரம் நின்று சமைச்சு சிரமப்பட வேணாம். நம்ம ஹை ஃபுட்ஸில் இருக்க இன்ஸ்டன்ட் இடியாப்பம்ஸ் டேரெக்டாக 1 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாயில் வந்ததும் அதுக்கப்புறம் இந்த இடியாப்பம்ஸை போட்டு 2 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே சாஃப்டாக பஞ்சு போல இடியாப்பம் ஈஸியாக ரெடி ஆகிடும். டின்னருக்கும் ரொம்ப லைட்டாக இருக்கும். அண்ட் வெயிட் லாஸ்க்கு இடியாப்பம் ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன். நீங்கள் இடியாப்பம் மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். மார்க்கெட்ல வந்து நான் என்ன பாக்குறேன்னா நிறைய வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த 1 ஸ்பூன் மேஜிக் பவுடரை குடிச்சா நீங்க வந்து 25 kg ஒரே மாசத்துல குறைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா வெயிட் லாஸ்க்கு முக்கியமான விஷயமே நம்ம கேலரி டெபிசிட்குள்ள போகணும். ஸோ கேலரி டெபிசிட்னா குறைவான கேலரிஸை நம்ம சாப்பிடும்போது மட்டுமே தான் வந்து நீங்க வெயிட் லாஸ் ஆக முடியும். அதனாலேயே வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இடியாப்பம்ஸ் நம்ம ஹை ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல வந்து 3 வேளையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. காலையில ஒரு பழைய சாதம் குடிச்சிட்டு போயிட்டு 6 மணிக்கு வந்து களியோ ஏதோ சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. பட் இப்போ நம்ம வந்து 3 வேளை உணவு சாப்பிட்டு 2 வேளை ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு எக்ஸஸ் கேலரிஸ் எல்லாம் சாப்பிட்டு ஓவரா வெயிட் போட்டுட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ்ல வந்து நம்ம கேலரிஸை வந்து கம்மி பண்ணோம். இன்னும் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்க. பட் அப்படி எல்லாம் பண்ணாம லைட்டான கேலரி உள்ள ஃபுட்ஸை நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு நல்ல எனர்ஜெட்டிக்கா நாள் முழுக்க ஃபீல் பண்ணுங்க. நம்ம ஹை ஃபுட்ஸ்ல இருக்க இடியாப்பம்ஸ், இந்த புட்டு வெரைட்டிஸ் எல்லாம் வேணும்னா நம்ம வெப்சைட் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிக்கலாம்.